நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னா, தீபாவளி சீரீஸ்ல இன்னொரு ஸ்வீட் ரெசிபிங்க. மைசூர் பாக்கு மாதிரியே இன்னமும் சூப்பரா, சிம்பிளா, டேஸ்டியா செய்யக்கூடிய இந்த பாதுஷா ரெசிபி, அதுவும் மினி பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கொஞ்சமா உப்பு, அதாவது அந்த இனிப்பு சுவையை தூக்கலா ஏற்றி கொடுக்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி அந்த நெய்யோ இல்லை வெண்ணெயோ மாவு பூரா எல்லா இடத்துலையும் பெசற அளவுக்கு முதல்ல கைகளால் நல்லா பெசறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்துருங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவு ஜீனிக்கு ஒரு 200 ml மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட கலர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் பதம் வர அளவுக்கு இருக்கணும். பதம் வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து அடுப்பை அணைச்சி வச்சிருங்க. மாவு இந்த மாதிரி எடுத்து நல்லா பார்க்கும்போது அதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. கைகள்லே வச்சு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை கட் பண்ணி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு மாவு மேலே இன்னொரு மாவு பீஸை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்படி பிசைஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல லேயர்ஸ் வரும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக கைகளாலேயே செஞ்சு இந்த மாதிரி தட்டையாக்கி விரலை வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல பிளேட்டில் பெரிய சைஸ் பாதுஷா தேவைப்பட்டாலும் இதே மாவில் பெரிய சைஸில் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி தட்டையாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஆயிலை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பாகும் ரெடி ஆயிடுச்சு. பாகு கிட்டத்தட்ட கம்பி பதத்துக்கு முந்தைய பதமாக இருக்கணும். ஒரு விளக்கெண்ணெய் பதம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், பிசுபிசுப்பு இல்லாமையும் இருக்கணும். அதே கம்பி பதம் வந்துடக்கூடாது. இப்போ ஆயிலில் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க எல்லா தட்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்ட ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்தில் தானாகவே மேல் எலும்பி வரும். அதுதான் பதம். தானாக மேல் எலும்பி வந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும் பொழுது பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்த தட்டைகளை எல்லாத்தையும் இப்போ ஜீராவில் போட்டு மூழ்கி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் கூட சோக் பண்ணி எடுங்க. ஊற வச்ச இந்த பாதுஷாவை தனித்தனியாக தட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு தேவையான நட்ஸ் துருவலை தூவி பரிமாறுங்க. அருமையான சாஃப்டான டேஸ்டியான பாதுஷா வீட்டிலேயே சட்டுன்னு செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.